அண்ணா இத்தனை நாள் கழிச்சு போறோம், அந்த கேமரா நம்ம கையில கிடைக்குமா அண்ணா? கிடைக்கணுமா? அப்பதான் இனியன் மாப்பிள்ளையை வெளியே கொண்டு வர முடியும். அங்க போய் பார்ப்போம். அங்க ஒரு கேமரா இருக்கிற விஷயத்தை நமக்கு தெரிய வச்ச ஆண்டவன் அது நம்ம கண்ணில் காட்டாமல போயிடுவான். கண்டிப்பா கிடைக்கணும் தான் ரசதி எனக்கு தோணுது. கேமராடா. டேய் இங்க வாங்கடா. டேய் இங்க பாருங்கடா. என்னடா இது? தெரியலடா, ஏதோ கேமரா மாதிரி கூட இருக்கு. நான் பாக்குறேன். இந்தா. ஆமாண்டா, லென்ஸ் எல்லாம் இருக்கு, கேமரா மாதிரி தான்டா இருக்கு. ஒர்க் ஆகுதான்னு பாரு. இருடா பாக்குறேன். ஒர்க் ஆகலடா. சரி கூட நான் பாக்குறேன். ஆமாண்டா ஒர்க் ஆகலடா. வேணும்னா நம்ம உடைச்சு பாப்போமா? வா. இத கொஞ்சம் புடி. டேய் கார் வருதுடா, அதை மறைச்சு விடா. ஓகேடா. அண்ணா அந்த மரம் தானே? ஓ அதுவா? ஆமா பார்க்கலாம். அக்கா என்னக்கா தேடுறீங்க? இல்ல, இங்க ஒரு கேமரா இருந்துச்சு, அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நீங்க யாராவது பாத்தீங்களா? என்ன தம்பிங்களா, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீங்க பதில் சொல்லாம பாத்துட்டே இருக்கீங்க. அந்த கேமராவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்களேன். அண்ணே என்னமா? கொஞ்சம் இங்க வாங்களேன். இந்த வரேன். என்னமா? அண்ணே அந்த கேமராவை பத்தி இந்த பசங்களுக்கு எதுவும் தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன். டேய் தம்பிகளா, உங்களுக்கு கேமரா பத்தி ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்கடா. அது ஆன்டிக்கு ரொம்ப முக்கியமான கேமராடா. இங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஒரு கெட்ட சம்பவம் நடந்தது தெரியுமா உங்களுக்கெல்லாம்? உண்மையை சொல்லணும்னா இங்க ஒரு கொலை நடந்துச்சுல்ல, அது ஏன் புருஷன் தான் பண்ணாருன்னு அவரை ஜெயில தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. செய்யாத தப்புக்கு அவர் ஜெயில தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, அந்த கேமரா கிடைச்சதுன்னா அந்த கொலையை யார் பண்ணாங்கங்கிற உண்மை தெரிஞ்சிரும். அதை வச்சு நான் என் வீட்டுக்காரரை வெளியே எடுத்துருவேன். அக்கா இந்த பையன் தான் அந்த கேமரா வச்சிருக்கான். அது ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னு பாக்குறதுக்காக கேமராவை உடைச்சிட்டோம். கேமரா இவங்கிட்ட தாங்க இருக்கு. உடைச்சிட்டீங்களா? டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கொடுங்கடா கேமராவை. சரி, அதான் கேமரா உடைஞ்சிருச்சுல, அதையாவது எங்க கிட்ட கொடுத்துருங்களா? ஏன் அந்த அக்கா கேக்குறாங்களே, குடுறா. டேய் குடுறா. இந்தாங்க அங்கிள்.
கேமரா கிடைச்சிருச்சு ஆனா ஒர்க் ஆகாது போல இருக்கே. குடும்பம் நல்லா உடைஞ்சிருக்கு. ஒன்னும் ஆகாத விடு. என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? சத்தி கேமரா தான் டேமேஜ் ஆயிருக்கு. மெமரி கார்டு நல்லா இருக்கு. இத பாரு. கம்ப்யூட்டர்ல போட்டு இத கனெக்ட் பண்ணோம்னா ஃபுட்டேஜ் எடுத்துடலாம். தம்பிங்களா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றிப்பா. எனக்கு நீங்க எல்லாரும் மிகப்பெரிய உதவி பண்ணிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். சாக்லேட் வாங்கிக்கோ. சரியா? தேங்க்ஸ் அங்கிள். சரி வாடா விளையாட போலாம்டா. வாங்கடா விளையாட போலாம். மேடம், என்ன விஷயம் சொல்லுங்க. வந்ததுல இருந்து யோசிச்சிட்டே இருக்கீங்க. நல்லா கேட்டுக்கோங்க. இது ஒரு முக்கியமான அசைன்மெண்ட். கச்சிதமா முடிக்கணும். எக்காரணத்து கொண்டும் மிஸ் பண்ணிடவே கூடாது. மேடம், விஷயம் என்னன்னு சொல்லவே இல்லையே. இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம பஞ்சாயத்து யூனியன் சேர்மன் ராசாத்தி இருக்கால? ஆமா மேடம், தெரியும். சொல்லுங்க மேடம். ராசாத்தி இப்போ கர்ப்பமா இருக்கா. அந்த கர்ப்பத்தை எப்படியாவது கலைக்கணும். என்ன பயமா இருக்கா? நான் சொல்ற மாதிரி செய்யுங்க. ராசாத்தி யூனியன் ஆபீஸ்ல வேலையை முடிச்சிட்டு வர வழியில நீங்களா ஒரு நல்ல இடமா பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த ராசாத்தி கார் வரும்போது ஒரு பொண்ணை ஈவ் டீசிங் பண்ற மாதிரி பண்ணுங்க. மேடம், ஈவ் டீசிங் பண்ணும்போது வேற யாராவது பார்த்து போலீஸ்ல எங்களை பிடிச்சு கொடுத்துட்டு என்ன மேடம் பண்றது? நீங்க ரோட்ல போற பொண்ணை டீஸ் பண்ண போறீங்க. நீங்களே ஒரு பொண்ணை செட் பண்ணி கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம், சூப்பர் மேடம். அப்படி நீங்க டீஸ் பண்ணும்போது கண்டிப்பா ராசாத்தி அந்த பொண்ணு உங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக இறங்கி வருவா. உங்களை திட்டுவா, அடிக்க கூட செய்வா, போலீஸ்ல புடிச்சு கொடுக்க போறேன்னு மிரட்டுவா. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த சூழ்நிலைய ஒரு கலாட்டாவா மாத்துனீங்கன்னா அவ உங்களை அடிக்கவோ இல்ல பிடிக்கவோ வரும்போது கட்டை எடுத்து அவ வயித்துல அடிச்சிருங்க. அப்போதான் கன்சீவா இருக்கிற அவளுக்கு கரு கலைஞ்சு போகும். மேடம், நீங்க சொன்ன விதத்திலேயே பாதி வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கு மேடம். காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு எனக்கு ஃபோன் பண்ணி பாசிட்டிவான விஷயத்த சொல்லுங்க. அப்படி பண்ணீங்கன்னா நான் இன்னும் எக்ஸ்ட்ரா பணத்தை தரேன். இப்போ இதை வச்சுக்கோங்க. ஓகே மேடம். ஒழுங்கா வேலையை முடிச்சிட்டு நானே ஃபோன் பண்றேன் மேடம். நீ அது என்னன்னு போய் பாரு. ஓகே. என்னாச்சுமா? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்ல மாமா, கொலை நடந்த இடத்துல கேமரா இருந்துச்சு. நாங்க அதை எடுத்துட்டு வந்திருக்கோம். கேமராவா? என்னங்க? ராசாத்தி, இதுல இருக்கிற வீடியோவை பார்த்தா கொலை பண்ணது யாருன்னு தெரியுமா? ஐயா, முதல்ல அதுல வீடியோ பதிவாயிருக்கான்னு பார்க்கணும். அது என்ன வீடியோன்னு தெரிஞ்சாதான் அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும். இந்த வீடியோ நமக்கு உதவும்னு தோணுது. அண்ணே, லேப்டாப்ல போட்டு செக் பண்ணிடலானே. சரிம்மா, இரு, நான் போய் லேப்டாப் எடுத்துட்டு வரேன். கனெக்ட் பண்ணி பார்த்துடலாம்.
என்னண்ணே இது வீடியோ ஓபன் ஆகல? தெரியலையே. கேமரா உடைச்சாங்கல்ல, அதான் கார்டு ஏதோ டேமேஜ் ஆயிருக்கு போல இருக்கு. ரீட் ஆக மாட்டேங்குது. என்னென்ன சொல்றீங்க? கார்டு ரீட் ஆகலையா? இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்கிற முக்கியமான ஆதாரமே இந்த வீடியோ தான். எப்படியாவது இதை கண்டிப்பா ஓபன் பண்ணணும். ஆனா எப்படி இதை ரெக்கவர் பண்றது? ரசதி, எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான். சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். அவன் இந்த மாதிரி வேலையெல்லாம் பக்காவா முடிச்சு கொடுப்பான். நான் வேணா அவங்ககிட்ட போய் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? சரிண்ணே, ஆனா ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கணுமே. ஏன்னா இந்த வீடியோ விஷயம் வெளியில எங்கேயும் போயிடக்கூடாதுண்ணே. நம்ம கிட்ட மட்டும்தான் சொல்லணும். குறிப்பா போலீஸ் கிட்ட கூட சொல்லக்கூடாது. வீடியோ ஆதாரம் நம்ம கிட்ட இருக்குன்னு அந்த ஏகாம்பரத்துக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அதனாலதான் நான் சொல்றேன், ரொம்ப நம்பிக்கையான ஆளா இருக்கணும். இல்ல ரசதி, அவன் என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். நம்பி கொடுக்கலாம். சரிண்ணே, அப்படின்னா இந்த கார்டை இப்பவே எடுத்துட்டு போங்க. முடிஞ்ச வரைக்கும் கூடவே இருந்து இதை ரெக்கவர் பண்ணி அப்படியே ஒரு பென்ட்ரைவ்ல காப்பி பண்ணிடுங்க. சரி ரசதி, இதை விட வேற என்ன முக்கியமான வேலை இருக்கு? நான் உடனே போறேம்மா. நான் கண்டிப்பா அவன் கூடவே இருந்து வீடியோ காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். சரிண்ணே. சரி ரசதி, நான் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வரேங்க. வாங்க. ராசாதே, அத்தை, அந்த வீடியோ கிடைச்சிரும்ல? கிடைச்சிருச்சுன்னா நம்ம இனியனை வெளியில கொண்டு வந்துடலாம்ல? வீடியோ கிடைக்கணும் அத்தை. அப்படி கிடைச்சா மாமாவை வெளியில கொண்டு வர முயற்சி பண்ணலாம். அத்தை, இந்த விஷயத்த நான் லாயருக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். அவர் ஏதாவது ஹெல்ப் பண்ணுவாரு. ஓ, ராசத்தி மேடம். சொல்லுங்க மேடம். சார், நம்ம கேஸுக்கு ஒரு முக்கியமான ஆதாரம் கிடைச்சிருக்கு. அதை சொல்லலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்படியா மேடம்? வெரி குட் மேடம். சொல்லுங்க மேடம், என்ன ஆதாரம் கிடைச்சிருக்கு? சார், அந்த சம்பவம் நடந்த இடத்துல மலர் மறைச்சு வச்சிருந்த கேமரா கிடைச்சிருக்கு. என்ன மேடம் சொல்றீங்க? கேமரா கிடைச்சிருச்சா? ஆமா சார். சந்தோஷ் கை காட்டின இடத்துல ஒரு மரம் இருந்துச்சுல? ஆமா, ஒரு மரம் இருந்துச்சு. ஆமா சார், அங்கேயே தான். மலர் சொன்ன கோட் வேர்டை வச்சு நானும் என் அண்ணனும் அங்க போய் பார்த்தோம். கேமரா கிடைச்சது, அதை எடுத்துட்டு வந்துட்டோம். சூப்பர் மேடம். அந்த மெமரி கார்டை பத்திரமா எடுத்து வைங்க. நம்ம கேஸுக்கு அதான் ஆதாரம். சார், அந்த மெமரி கார்டு எடுத்து வீட்ல இருந்த லேப்டாப்ல போட்டு பார்த்தோம். ஆனா ஓபன் ஆகல. அதான் அண்ணா அதை எடுத்துக்கிட்டு அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காராம், அவரை பார்க்க போயிருக்காரு. மேடம், அந்த இன்ஜினியரோட வீடு எந்த ஏரியால இருக்குன்னு தெரியுங்களா? இல்ல மேடம், நானும் போய் பார்த்தேன்னா உங்க அண்ணனுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும், அதுக்கு தான். சார், அதுக்கு எதுக்கு சார் இப்படி கேக்குறீங்க? நீங்க கேட்டா நான் சொல்ல மாட்டேனா? நம்பர் 7 பிள்ளையார் கோயில் தெரு, திருக்கழுக்குன்றம். ஓகே மேடம், நான் கொஞ்சம் சின்ன வேலையா இருக்கேன். முடிஞ்சோன்னா கண்டிப்பா போய் பார்க்கறேன் மேடம். ம், சரிங்க சார். என்ன ரசதி, என்ன யோசனை பண்ற? இந்த வீடியோ மட்டும் கிடைச்சதுன்னா மாமாவை வெளியில கொண்டு வந்துடலாம். நமக்கு ஆதாரமா கேமரா கிடைச்சும் அது உள்ள இருந்த வீடியோ ஓபன் ஆகலையே, அதுதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. நீ ஒண்ணு கவலைப்படாத ராசாத்தி, கண்டிப்பா நல்ல விஷயம் தான் நடக்கும். ஆமா ரசதி, மங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா அந்த வீடியோ கிடைக்கும். நீ நம்பிக்கையோட இரு. வா, என்ன பண்ணும் சொல்லு. வந்துட்டேன் இரு. அந்த கடை எடுத்து வை புனிதா. வைக்கிறேன். சீக்கிரம் சீக்கிரம் வை. எனக்கே உளுந்தங்களிய உன் கையால செய்ய போற. சூப்பரா வரணும் என்ன? அந்த பேசின குடுமா. இந்தா. நல்லா பொன்னிறமா வறுக்கணும் என்ன? கருக கூடாது.
இந்தா இதையும் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமா வறுக்கணும் என்ன? சரிம்மா. இந்த கருப்பட்டி அதுல போட்டு நல்ல பாகுக்கு கிளற மாதிரி கிளறிக்கிட்டே இரு. சரி. நல்ல கிளறு, அடி பிடிக்க கூடாது. சரிம்மா. ஏமா என்ன உனக்கு ராசாத்தி அண்ணி மேல திடீர்னு இவ்ளோ பாசம்? புள்ளத்தாச்சியா இருக்கால, இந்த மாதிரி சத்தான உணவு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா பிறக்க போற குழந்தை நல்ல ஆரோக்கியமா பிறக்கும். அதுக்குதான். இப்பதாமா புரியுது. உனக்கு ராசாத்தி அண்ணி மேல பாசம் இல்ல, பிறக்க போற குழந்தை மேலதான் பாசம். நான் சொல்றது கரெக்ட் தானே? என்னடி நீ இந்த காலத்துல இப்படி இருக்க? புள்ள எங்க இருக்கு? ராசாத்தி வயித்துல தானே. அப்ப ராசாத்தி நல்லா இருந்தா தானே குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். இந்த நல்லா கிண்டி விடு. ஊத்து. மரகதம், உன்னோட சொந்த மருமகளுக்கு ஒரு குழந்தை பிறக்கல, மகனும் மருமகளும் சேர்ந்து வாழல, அத பத்தி எல்லாம் உனக்கு கவலை இல்ல. இத்தனை நாளா ராசாத்தி வேண்டாம் வேண்டான்னு சொல்லிட்டு இருந்த நீ, அவ கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நீ, இன்னைக்கு அவ கர்ப்பமா இருக்கான்னு தெரிஞ்சது இவ்வளவு தூரம் அக்கறை எடுத்துக்கிறல்ல. ஏதாவது பண்ணணுமே. வாசனை எப்படி எல்லாம் ரெடி வருது? ஆயிடுச்சம்மா? ஆஹா, சூப்பரா வந்திருக்குடி. உன் கையாலேயே சூப்பரா பண்ணிட்ட நீ. என்னையும் என் பொண்ணையும் எல்லாரும் சேர்ந்து அவமானப்படுத்துனீங்கல்ல. நீங்க ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கிற இந்த குழந்தை பிறக்காமலேயே போயிட்டா என் பொண்ண சந்தோஷப்படுத்தின மாதிரியும் இருக்கும், உங்களை பழி வாங்கின மாதிரியும் இருக்கும். சரி புனிதா, இது அந்த தட்டுல கொட்டி ஆற வச்சு ஒரு டப்பால போட்டு பேக் பண்ணி எடுத்து வச்சிரு. நான் போய் தலை காய வச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன். சரிம்மா. சரி. புனிதா, ஒரு நிமிஷம் வா. ஏன் வரேங்க. இந்த பவுடர் உங்க கர்ப்பத்தை கலைச்சிடுண்டி. ஆஹா, வாசனை சூப்பரா இருக்கு. புனிதா, புனிதா, நான் போய் ராசாத்திய பாத்துட்டு இந்த களியை கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நானும் அண்ணியை கேட்டதா சொல்லுங்க. சரி சரி. கோகிலாம்மா, சொல்லுங்கம்மா. கண்டிப்பா பண்ணிடுறேம்மா. அம்மா, கொஞ்சம் காசு கொடுக்குறேன்னு சொன்னீங்க. கொடுக்கறியா? முதல்ல நான் சொன்ன வேலையை நீ முடி. சரிம்மா,
அப்புறம் வைத்தி, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாம பாத்துக்கோ. அம்மா என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. சரி. பிசிறு தட்டாம பாத்துக்கிறேம்மா. சரி சரி.